Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் சிறப்புரையாற்றுவதற்காக வருகின்ற கொண்டிருக்கிறார்கள். வருகிற வழியிலே நத்தம் பகுதியைச் சேர்ந்த புலி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் இந்த புலி மற்றும் புலி கொட்டை கூடைகளோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்து, அதாவது புலி விவசாயிகள் எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்படுகிறோம், குறிப்பாக இந்த புலியை ஏற்றுமதி செய்வதற்கு பதப்படுத்துவதற்கு விளங்க வேண்டும், அதில் ஏற்றுமதி செய்வதற்கு கொடியாக்கி வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு ஒரு தொழிற்சாலை வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியோட அந்த கோரிக்கையை வழங்கியிருந்தனர். அதே நேரத்தில் புலி மற்றும் அந்த புலி கொண்டை கூடையோடு நீங்கள் தான் இந்த விவசாயிகளுடைய பாதுகாவலராக இருக்கிறீர்கள், எனவே எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். ஒட்டுமொத்த திண்டுக்கல், நத்தம், நிலக்கோட்டை அனைத்து சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் எங்களுடைய முழுமையான ஆதரவு என்பதை தெரிவித்தார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் அவர்களிடம் இந்த புலி விவசாயத்தை குறித்தும் இதை என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் பொறுமையாக கேட்டறிந்தார். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் உங்கள் ஆதரவோடு கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். புலி பதப்படுத்தப்படுவதற்கான அந்த நடவடிக்கைகளையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் ஒரு தொழிற்சாலையும் அமைத்து தரப்படும் என்கிற வாக்குறுதி அளித்தார். அவர்கள் நன்றி தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. அவர்களோடு அதிமுக பொதுச் செயலாளர் கேட்டறிந்து வரக்கூடிய விவசாயிகள் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் கோரிக்கை வைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எங்க உற்பத்தி ஆகுது? எங்க விற்பீங்க? மதுரை, தமிழ்நாடு, மதுரையில ஹோல்சேல் வைக்கிறீங்களா அல்லது சில்லறை ஹோல்சேல் கொடுப்பாங்க, சில்லறை கொடுப்பாங்க. இப்போ என்ன கிலோ என்ன விலைக்கு போகுது? இன்னைக்கு 1350 ரூபாங்க. 10 கிலோ வாழ்வாதாரமே இங்க புளிதாங்க. நத்தம் தொழில பால்வாரம் புளிதாங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்கேன். புளி இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி தயார் பண்றாங்க. அதே எடுத்து நாரை எடுத்துட்டு புளிதான் இந்த விதை இது எதுக்கு யூஸ் ஆகும், பயன்படுத்துவாங்க? என்ன கிலோ என்ன விலைக்கு விற்பீங்க? கிலோ 35 ரூபா. சரி, இது வந்து 1 கிலோ இந்த புளியிலிருந்து கொட்டையை எடுத்து புளிக்கு எவ்வளவு கூலி கொடுப்பீங்க? 15 கிலோவுக்கு 200 ரூபா. இதுல இருந்து விதை எடுத்து இந்த மாதிரி விதை எடுத்த புளிக்கு 15 கிலோவுக்கு 200 புளி. அளவுக்கு நலவாரியம் அமைச்சு கொடுங்க. என்ன இது என்ன உடனுக்குடன் வித்துருவீங்களா அல்லது இருப்பு இருப்பு சீசன்ல வந்து இருப்பு சவதமான நேரத்தில் இருப்பு வைக்கிற மாதிரி? எவ்வளவு நாளைக்கு இருப்பு வச்சிருக்கீங்க? ஒரு வருஷம் வைக்கலாம். இல்ல ஏசி கூட வைக்கணுமா சாதாரண ஏசி? அதை நீங்க கூட நீங்களே வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, ஐயாட்ட வாடகைக்கு தாங்க, பிரைவேட்ல இருக்கு. கவர்மெண்ட்ல அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு பேர் உதவியா இருக்கு. கொஞ்சம் சீசன் நேரத்தில்